இந்த நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மாணவர்களுடைய கோரிக்கை, கரப்பான் பூச்சி கட்சியினுடைய கோரிக்கை நிறைவேறக்கூடிய சூழல்ல அதை டெல்லியில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். போராட்டத்துக்கு மத்தியில் தங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியா இதை போராட்டக்காரர்கள் பார்க்குறாங்க. அதை இனிப்புகள் வழங்கி கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல களத்திலிருந்து நிலவரம் என்ன அப்படிங்கிறத விவரிக்கிறார் செய்தியாளர் பாரதிராஜா. வணக்கம் பாரதிராஜா, நீங்க அங்கேதான் போராட்ட களத்திலே தான் இருக்கீங்க. இப்போ மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? சிஜேபி கட்சியினருடைய மனநிலை எப்படி இருக்கு? போராட்டம் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது அவங்க வச்ச முதன்மை கோரிக்கை ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கக்கூடிய சூழல்ல, அதுவும் பிரதமர் மோடியோடைய அமைச்சரவையில முதல் அமைச்சர் இந்த ஒரு காரணத்துக்காக பதவி விலகி இருக்காரு அப்படிங்கிறப்போ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு போராட்டமா இது பார்க்கப்படுது. அதை அவங்க இனிப்புகள் வழங்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. ஜந்தர் மந்தர்ல சிஜேபி கட்சி சார்பில் நடைபெற்ற அந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது. இங்கு ஏராளமான இளைஞர்கள் சிஜேபியுடைய அந்த நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிரான போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்க இல்லையா. இப்போ தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு கோரிக்கைக்கு இணங்க தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்வதாக கடிதம் அளித்திருக்கார். அதை இனிப்பு கொடுத்து கொண்டாடுற அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்குறோம். நாம நின்றுட்டு இருப்பது ஜந்தர் மந்தர் பகுதி, எங்க போராட்டம் நடந்துச்சோ அந்த பகுதியில தான் நாம நின்றுட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்கிறோம். இவர்கள் இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்க. பாருங்க அந்த காட்சிகள். அவர்கிட்டயே கேட்கலாம். भाई भाई क्यों चॉकलेट दे रहे हैं? क्यों चॉकलेट दे रहे हैं? मैं चॉकलेट इसलिए दे रहा हूँ ना कि मैं वैसे बिहार से हूँ और 22 तारीख को जो प्रोटेस्ट हुआ था ना, हमने भी वहाँ लाठी खाया था। तो लाठी खा के ये सीख मिला कि लाठी खा के आगे बढ़ोगे तब न्याय मिलेगा, और अगर लाठी खा के घर में बैठ जाओगे तो मैं 1100 किलोमीटर बस इसलिए आया था कि यहाँ पर इस्तीफा किसी हाल में दिलाना है। मैं कल भी प्रोटेस्ट में था, आज भी हूँ, और यहाँ पर प्रोटेस्ट में हमको ये मिला कि अगर लोग एक है, अगर सब एक है, सब हमारी फैमिली है, तो किसी को भी झुका सकते हैं और किसी को भी गिरा सकते हैं। मैं इस खुशी में ट्रॉफी बांट रहा हूँ कि आज हम जीत चुके हैं। आज 20 बच्चे की जान गई है। उस माँ से पूछिए कि उस माँ का क्या हाल होगा। किसी का कोक उखड़ जाना, निकल जाना, चला जाना। ये मेरा नाम हुआ मेराज खान. ராஜ்கான் அவர் பீகாரை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இவ்வளவு தூரம் வந்தா 20ஆம் தேதி போராட்டத்தில் நான் கலந்துகிட்டேன். அன்னைக்கு என் மேலேயும் போலீசார் நடத்தின தாக்குதலில் எனக்கும் காயம் அடைஞ்சது. ஆனா நான் அதை கேட்டு அங்கேயே உட்காந்துடல, திரும்பியும் போராட்டத்துக்கு வந்தா கலந்துக்கிட்டேன், வெற்றி பெற்றிருக்கேன், அதை சாக்லேட் கொடுத்து கொண்டாடுறேன் அப்படின்றத பதிவு பண்றாரு. அது மட்டும் இல்லை, இங்க எல்லாருமே பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு காலையில 10 மணி வரைக்கும் பார்த்த காட்சிகள் எல்லாமே போராட்ட களத்துக்கு அதிகமாக இளைஞர்கள் வந்தது. இப்ப போராட்ட களம் முடிவுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா தர்மேந்திர பிரதான் முறைப்படி ராஜினாமா கடிதத்தை அனுப்பியிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்திருக்கிறது. அதை தொடர்ந்து சிஜேபியினரும் அந்த போராட்டத்தை திரும்ப பெறாங்க. அதாவது நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்றது முடிவு செய்து இங்கே அதாவது ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வந்த அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வராங்க அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னைக்கு 3:30க்கு சிஜேபி கட்சியினரோட ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற இருந்தது. ஏற்கனவே நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் 3 கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. அந்த 3 கோரிக்கைகளில் 2 கோரிக்கைகள் அரசு ஏற்கனவே ஏற்றுக்கொண்டதாக சொல்லப்படுது. குறிப்பாக 1 கோடி ரூபாய் நிவாரணம், 2வது 20ஆம் தேதி நடந்த வன்முறையில் யார் மேலேயும் வழக்கு பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு, அதே போல் 3வது கோரிக்கையாக, அதுவும் இதுதான் பிரதான கோரிக்கையே சொல்லணும், தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும். அதன்படி தற்போது ராஜினாமா செய்திருக்கார். எனவே 3:30க்கு அந்த பேச்சுவார்த்தை அப்படின்ற விஷயத்துக்கு இடமே இல்லை அப்படின்றது தான் இப்போதைய சூழல். களத்தில் இந்த வெற்றியை இங்கு போராட்டத்தில் பங்கேற்ற அனைத்து இளைஞர்களுமே கொண்டாடுறாங்க. அந்த காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடியுது. அபராஜிதா, எவ்வளவு நாளா இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க நீங்க? கொஞ்ச நாளாவே வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேங்க. ஓகே, இப்போ உங்களோட கோரிக்கை இதே தான் இருந்ததா? தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு இருந்ததா? இந்த என்டையர் மூவ்மெண்ட் இந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா வச்சு தான் ஆரம்பிச்சது, தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்ட்டு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இது இங்க எண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சிஸ்டமிக் சேஞ்ச் கண்டிப்பா வேணும். எஜுகேஷன் சிஸ்டம் ஆஸ் an entirety அதுக்குன்னு ஒரு மாற்றம் ரொம்ப அவசியமானது. அக்கௌண்டபிலிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டெமோக்ரஸிலன்னு நமக்கு தெரியும். அதோட ஒரு இது நம்ம ஒரு விக்டரி நம்ம இப்ப பார்த்திருக்கோம், தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்றது. ஆனா அக்கௌண்டபிலிட்டி மட்டும் போதாது. ஸ்ட்ரக்சரலி பட்ஜெட்டரி அலோகேஷன் எவ்வளவு இருக்கு எஜுகேஷன்ல? நாட் ஈவன் 1% ஆஃப் த பட்ஜெட் அலோகேஷன் இஸ் ஆன் எஜுகேஷன். அது எங்க கோரிக்கை?
ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல எப்படி எஜுகேஷன் இது ஸ்டேட் லிஸ்ட்ல வரணும். இது சிபிஎஸ்இ சிலபஸ் சேஞ்ச் ஆகும், செப்பரலைசேஷன் நடக்குது, அதையும் தடுத்து நிறுத்தணும். யூஜிசி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அதுவும் கோரிக்கை தான். ஸோ இது வந்து இந்த ஒரு புரட்சி வந்து இங்க எண்ட் ஆகல, இது ஒரு தொடக்கம் மாற்றம் மட்டும் நான் பாக்குறேன். இந்த ஒரு ஸ்டூடெண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னைக்கு 30 days 35 days முன்னாடி ஆரம்பிச்சதும் இல்ல. ஸ்மிருதி இரானி எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்தப்போ WTOல இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ண போகும்போது தி ப்ரொபோசல் தட் இந்தியா வாஸ் கிவிங் தட் எஜுகேஷன் ஹஸ் டு பி a commodity where it has to be bought and sold in the market. யாரால பை பண்ண முடியும்? இது அன்னைக்கு ஆக்கிபை யூஜிசி மூவ்மெண்ட் நடந்தது. அதுல இருந்து அந்த ஒரு கண்டினியூட்டில தான் இந்த மூவ்மெண்ட்டை பார்க்குறோம். இது இனியும் தொடரும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இது மூவ்மெண்ட் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? அஃப்கோர்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது இந்த ஜெனரேஷன் வந்து இளைஞர்கள் நடத்தின ஒரு சஸ்டெயின்ட் மூவ்மெண்ட், ஒரு போராட்டம். அது ரொம்ப நல்லாவே வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுல நம்மளோட ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா, சிஜேபியோட சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணது, அது the Modi government has to declare its defeat in front of the youth of this country. அபராஜிதா, இந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? அவங்க 35 நாட்களாக வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். அல்லும் பகலமா இங்கே தான் இருக்கோம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். டாய்லெட் சரியில்லை, உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த லட்டி சார்ஜர் நடந்த நாளில் வந்து உள்ள தண்ணி வரல, சாப்பிட்ற எதுவும் கிடைக்கல. அப்படி வந்து ஒரு முற்றுகை போராட்டம் மாதிரி நடத்தி, அதுக்கப்புறம் எங்க மேல லாட்டி சார்ஜ் நடத்தி, கண்ணீர் புகை குண்டுகளை வீசி, எங்களுக்கு வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு இம்சையை பண்ணதுக்கு அப்புறமும் மாணவர்கள் திரும்பி வந்து இதே இடத்துல போராட்டத்தை தொடங்கி உட்கார்ந்ததனுடைய விளைவா ஒரு மிகப்பெரிய வெற்றி. 3 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மோடி அரசாங்கத்தை வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருந்தது. விவசாயிகள் போராட்டத்தை உடைச்சது. அவங்களோட கோரிக்கை அந்த 3 வேளாண் சட்டங்களை வந்து நிறைவேற்றக்கூடாதுங்கிறது, அது இன்னி வரைக்கும் நிறைவேறாம இருக்கு. அதுக்கு அடுத்த அடி இந்த மாணவர்களுடைய இந்த போராட்டம் மூலமா கிடைச்சிருக்கு. எங்களுடைய 3 கோரிக்கைகளும் முழுசா நிறைவேற்றப்பட்டிருக்கு. இனி வரும் காலம் மாணவர்களுடைய காலம் அப்படின்னு நாங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஜூப்ளியன்ட் மொமெண்டா இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பொறுப்புணர்வோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் எங்களுடைய வாலண்டியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற குப்பையெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு நீங்கள் கண்டிப்பாக வரணும். இந்த ஜந்தர் மந்தர்ல ஒரு போராட்டம் முடியும் பொழுது எப்படி தூய்மையா ஒரு ஜந்தர் மந்தர் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்படி தூய்மையா இந்த ஜந்தர் மந்தரை நாங்கள் விட்டுட்டு போவோம். ஹரிஷ் பாலா, தேசிய செயலாளர், AIOF. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.